அக்கீதா, மனிதன் எந்த ஒரு விஷயத்தை மனதால் நம்புகிறானோ அதற்கு அக்கீதா அப்படின்ட்டு சொல்லப்படும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஈமான் என்றால் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதற்கு நபி அவர்கள், நீர் அல்லாஹுவையும் அவன் மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் மறுமை நாளையும் உண்மை என அறிந்து நம்புவதற்கு, அதே போன்று நன்மை தீமையாகவும் அல்லாஹுவினுடைய விதிப்படியே நடக்கிறது அப்படின்னு அறிந்து நம்புவதற்கு ஈமான் என்று சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்தினுடைய கொள்கை மிக மிக அவசியமானது. தீனுடைய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கொள்கை மேலே தான் இருக்குது. கொள்கை சரியாக இருந்தால் மட்டுமே இஸ்லாம் பரிபூர்ணமாகும். அப்போ இதன் காரணமாக எந்த ஒரு சமுதாயத்தில் கொள்கையில் குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அவர்களை திருத்துவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி வச்சான். அப்போ அனைத்து நபிமார்களுமே தன்னுடைய அவரவர்கள் சார்ந்த சமுதாய மக்கள்கிட்ட கொள்கைகளை சரி செய்யணும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதை அப்படின்னு அதை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு நபிமார்களும் ரசூல்மார்களும் உழைப்பு செஞ்சாங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸிலும் கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு ஏகத்துவம், அல்லாஹ்வினுடைய உள்ளமை தன்மைகள் மீது நாம் நம்பிக்கை எப்படி வைக்கணும், நம்ம அந்த பாடங்களில் பார்த்தோம். அல்லாஹுடைய தன்மைகள் பாடத்தில் அல்லாஹுடைய ஆற்றல் என்ன, அவன் எந்த மாதிரி சக்தி உடையவன் அப்படிங்கிறத. அப்போ இறை வேதங்கள், இறை தூதர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் அப்படின்ட்டு நம்பிக்கை கொள்ளணும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறாங்க. திருக்குர்ஆன் இறுதி வேதம் அப்படிங்கிறதுலையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். வானவர்கள் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கூறுறான், ஈமான் கொண்டோரே, அல்லாஹுவையும் அவன் தூதர்களையும் அல்லாஹுவின் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கி வைத்த வேதத்தையும் அவர்களுக்கு முன் வந்த மற்ற நபிமார்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் எவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் அவன் வேதங்களையும் மறுமை நாளையும் நிராகரிக்கிறாரோ அவர் வழி தவறி மிக ஆழமான வழிகேட்டில் விழுந்துவிட்டார். இப்போ 4 வேதங்கள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் 4 நபிமார்கள் முக்கியமாக அல்லாஹு தஆலா 4 வேதங்களாக கொடுத்தேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வேதத்தையும் கொடுத்தேன். அப்போ நாம் குர்ஆனை மட்டும் ஈமான் கொள்ளணும் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா சொல்லலை. அதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த மற்ற நபிமார்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதங்களையும் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் எவர் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் அவன் வேதங்களையும் மறுமை நாளையும் நிராகரிக்கிறாரோ அவர் வழி தவறிய மிக ஆழமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். இது குர்ஆனுடைய ஆயத்து, எல்லாம் எச்சரிக்கையாக சொல்கிறேன். அப்போ நாம் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் நமக்கு தோதானதை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஈமான் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எவையவற்றை கொண்டெல்லாம் ஈமான் கொள்ள சொல்லியிருக்கானோ அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறானோ ஈமான் கொண்டுக்கிறான். அப்போ கொள்கை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். அதில் கடுகளவு கூடுதலும் செய்யக்கூடாது, குறைவுகளும் இருக்கக்கூடாது. அது சிறிதளவு நம்மகிட்ட தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும். கொள்கைக்கும் அமல்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குது. கொள்கை சரியில்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் அல்லாஹுவை ஏற்காமல் அல்லாஹுக்கு இணை வைக்கிறேன், மாறு புரிகிறேன், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவினுடைய இறுதி தூதர் அப்படின்ட்டு நம்பலை, அண்ணல் நபிக்கு பிறகு வேறு நபிமார்கள் வருவாங்க அப்படின்னு நம்புனேன் அப்படின்னு சொன்னால் அவன் எத்தனை பெரிய நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் அவருக்கு அல்லாஹுவிடத்தில் எந்த விதமான பகரமும் நன்மையும் கிடையாது. அல்லாஹுவை நம்பலை, மாற்று மதத்தினராக இருக்காங்க, நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க, நலவுகள் செய்கிறாங்க, மற்றவர்கள்ட்ட ஈகை பண்போடு இருக்காங்க, இரக்க பண்போடு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளலை.
அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. அமல்கள் செஞ்சு அது நன்மைகளாக அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதரனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு நபிமார்கள் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான இறைவன் அப்படிங்கிற மாதிரி சில கொள்கைகள் சில பேர் நபியாக ஏற்றுக்கொண்டாலும் நிச்சயம் அவங்க இருக்கிறாங்க. அப்போ கடைசி நபி அப்படிங்கிறது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அடுத்த நபிதான் கடைசி நபி அப்படின்ட்டு ஈமான் கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய நலவுகளும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ எவ்வளவுதான் நல்லவர்களாக செயல்கள் இருந்தாலும் இங்கே ஈமான் கொள்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவசியமானதாக இருக்குது. அப்போ நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சிறந்த நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நாம் கொள்கைகளில் மிக உறுதியாக இருப்பதோடு அதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும். அப்போ முதல் கொள்கை என்ன அப்படிங்கிறத நமக்கு கலிமாக்களாக கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் கலிமா தையிபா. கலிமா அப்படிங்கிறதுக்கு தொய்யிபா அப்படின்னா பரிசுத்தமானது. தொய்யிபாங்கிறது தோ வரணும், அங்கே உச்சரிப்பு தே வந்துடக்கூடாது. நம்முடைய உச்சரிப்புகள் சரியாக இருக்கணும். கலிமா தொய்யிபா அப்படின்ட்டு சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள்.